ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிவ்அவே வின்னர்ஸ்க்காக நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி பேஜில் போட்டிருந்தேன். அந்த திங்ஸ் எல்லாத்தையும் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து கிராஃப்ட் திங்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிவ்அவே வின்னர்ஸ் எல்லாருமே எனக்கு கிராஃப்ட் திங்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக 10 ஐட்டம்ஸ் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா 10 வின்னர் சொல்லியிருந்தேன்ல, அதனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஹார்ட் க்ளூ நான் யூஸ் பண்ணதே கிடையாது, என்கிட்ட வந்து ஹார்ட் க்ளூவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால சரி எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் க்ளூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பெரிய ஹார்ட் க்ளூவே வாங்கிட்டேன். பெரிய ஹார்ட் க்ளூவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. நம்மளுக்கு நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பீஸ் தரனால கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. தனியாக ஒரு பீஸோட ரேட் தெரியல, பட் வந்து மொத்தமாக பில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஹார்ட் க்ளூ தான் நானும் யூஸ் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க, நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த வயர் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இதில் வந்து வயருமே நல்லா லென்த்தாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா லென்த்தாக இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 10 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். 10 பீஸுமே ஒரே கலர் தான். எல்லாமே வந்து ஆரஞ்சு கலர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து கலராக வந்து இல்லை, அங்கேயும் ஒரே கலரில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரே கலர்லேயே 10 பீஸும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு 10 பீசஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த க்ளூகன்ஸ் எல்லாத்துக்கும் க்ளூ ஸ்டிக்ஸு தேவைப்படும்ல. ஏன்னா இதுலேயே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, பட் கொடுக்கல. சரி நம்மளே கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவுமே ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஹார்ட் க்ளூ ஸ்டிக் தான் இது. இதோட ரேட் வந்து 350 ரூபா. நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் வாங்கினோன்னா நம்மளுக்கு 350 ரூபா தான் இருக்கும். இது தனித்தனியாக வாங்கினோன்னா ஒரு பீஸ் வந்து 15 ரூபான்னு நினைக்கிறேன். அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்ரி க்ளே வந்து நான் யூஸ் பண்ணுற க்ளே வாங்கலான்னு நினச்சேன், பட் அது கிடைக்கல. அதனால நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் இது வந்து மோல்டிங்னு சொல்லுவாங்க, மோல்ட் அவுட்னு சொல்லிட்டு, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து 2 கலரில் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்னோட ரேட் வந்து 20 ருபீஸ்னு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 20 ருபீஸில் 2 பேக்கெட், ஒரு ஆளுக்கு 2 பேக்கெட் கொடுக்கலான்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால 20 பேக்கெட் நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். 20 பேக்கெட்டில் 10 பேருக்கு வந்து 2 பீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற க்ளே மாதிரியே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளே வந்துமே யூஸ் பண்ணியதே இல்லைக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஆட்ரி க்ளே வந்து யூஸ் பண்ணது இல்லைன்னு சொன்னீங்க. அதனால இது ஒரு வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பீஸ், ஒரு ஆளுக்கு வந்து 2 பீஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்கும்போது நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் சிசர் வந்து மீடியம் சைஸாக வாங்கிட்டேன். ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் கிடையாது. மீடியம் சைஸில் இருக்கிற சிசர் வந்து இது ஒரு பேக், அப்படி ஒரு பாக்ஸ் அப்படியே வாங்கிட்டேன். இதில் வந்து மொத்தம் 12 பீசஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு 3 கலரில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3 பீஸில் 3 கலரில், 4 கலரில் இருக்கும். இதோட ரேட் எவ்வளோன்னு தெரியல எனக்கு. இதுக்கு கீழே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருக்கும். நம்ம பேப்பர் கிராஃப்ட் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். கார்ட்போர்ட் மட்டும் நீங்கள் பெரிய சிசரில் கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து எல்லாமே பேப்பர்லாம் வந்து இதில் கட் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ்னு இதில் போட்டிருக்கு. பட் வந்து நான் 40 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து 4 கலர்ஸ் இருக்குது. இதையுமே நான் அப்படியே ஷேர் பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குறேன். 2 சிசர் மட்டும் நான் எடுத்துகிட்டு மொத்தம் 10 பேருக்கு வந்து 10 சிசர் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே, சிசர் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினது தான். எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன். நான் நிறைய பேர் ஹார்ட் க்ளூ, ஆட்ரி க்ளே, பெயிண்ட் இதெல்லாம் தான் கேட்டிருந்தீங்க. சிசருமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, இது வந்து 6 கலர்ஸ் இருக்கிற பெயிண்ட்டு. ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால ஃபேப்ரிக் பெயிண்ட்டே வந்து வாங்கிட்டேன். இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நானுமே ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அதனால குவாலிட்டியாகவும் இருக்கும். இதில் வந்து 6 கலர்ஸ் இருக்கும். பிளாக், ஒயிட்டு, ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அண்ட் டார்க் க்ரீன் அண்ட் எல்லோ கலர். இந்த மாதிரி 6 கலர்ஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுற கலர்ஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 95 ரூபான்னு நினைக்கிறேன். பட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது நல்லாயிருக்கும். ஃபேப்ரிக்கா கம்பெனியில் கேம்லின் போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். 6 கலர்ஸ் இருக்கிறது. இதுவுமே எல்லாருக்கும் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். 10 பீசஸ் மொத்தமே வாங்கினேன் நான். அந்த 10 பீஸும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பெயிண்ட் வாங்கியாச்சு. பெயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரஷ்ஷஸும் தேவைப்படும்ல, அதனால ப்ரஷ்ஷுமே நான் வந்து வாங்கிட்டேன். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி லென்த்தாக ஒல்லியாக இருக்கிற ப்ரஷ், லீனாக இருக்கிற ப்ரஷ். இது பட்டை ப்ரஷ் கிடையாது. லீனாக இருக்கிற ப்ரஷ் தான் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகும். அதே மாதிரி கண்டிப்பாக லீனாக இருக்கிற ப்ரஷ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட்டை ப்ரஷ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணும்போது, ஆர்ட் பண்ணும்போதும் லீனாக இருக்கிற ப்ரஷ் நிறையவே யூஸ் ஆகும். அதனால நான் இந்த ப்ரஷ்ஷே வாங்கிட்டேன். இந்த பீசஸில் நான் வந்து 10 பீஸ் கேட்டேன், பட் 9 பீஸ் தான் கொடுத்தாங்க. ஒரு ப்ரஷ் வந்து பட்டை ப்ரஷ் கொடுத்துட்டாங்க, தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்டை ப்ரஷ் யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நான் பேக் பண்ணிவிட்டு அட்ரஸ் அது மேலே ஸ்டிக் பண்ணும்போது தான் தெரியும்.
தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன், ஓப்பன் பண்ணுற வரையும் சொல்ல மாட்டேன். ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஓகே, சரி, ஓகே. ரொம்ப நேரம் பார்த்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம் இது உள்ள என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்லைம் தான். ஸ்லைம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். எல்லா குட்டியுமே வந்து எனக்கு ஸ்லைம் வேணும்க்கான்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த ஸ்லைம் நான் வாங்கிட்டேன். இந்த ஸ்லைமோட ரேட் வந்து 70 ருப்பீஸ். இது வந்து 80 ருப்பீஸ் சொல்லிவிட்டு நம்மளுக்கு நிறைய வாங்கும்போது 70 ருப்பீஸ்க்கும் கம்மியாக தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்லைம்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு யூனிக்கான் இருந்தது. ஒவ்வொரு யூனிக்கானுமே செம்மையாக இருந்தது. அந்த வண்டு, பூச்சி, குட்டிய ட்ராகன் மாடலில் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. ஒரு ஸ்லைமில் இருக்கிறது இன்னொரு ஸ்லைமில் இல்லை. அந்த மாதிரி வேறு மாதிரி இருந்தது. எல்லாமே பூச்சி ஐட்டம்ஸ், குட்டி குட்டியாக அந்த வண்டு பூச்சிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி யூனிக்கானாக இருந்தது. பட் ஒரே ஒரு ஸ்லைமில் மட்டும் அந்த யூனிக்கான் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அது மட்டும் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன். அதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து 12 பீசஸ் இருக்கும். 12 பீசஸ் அப்படியே பாக்ஸை வாங்கிட்டு வந்தாச்சு. மல்டிபிள் கலரில் இருக்குது. ஒரே மாதிரி கலரில் ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஸ்லைமில் மட்டும் அந்த யூனிகார்ன் பொம்மை எல்லாமே இருந்தது. நான் பார்க்காம வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்துட்டேன்னா மாற்றி இருந்திருக்கலாம். பட் நான் பார்க்கல, பாக்ஸோடு இருந்துச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கல, சும்மா 1-2 தான் செக் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, அந்த ஸ்லைம் வந்து நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து 10 பேருக்கு ஒரு ஸ்லைம் கொடுத்துறேன். மிச்சம் 2 ஸ்லைம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோவாக போடுறேன். அதில் வந்து அந்த யூனிகார்ன் இல்லாத ஸ்லைமை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த 2 ஸ்லைமையும் வச்சு நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ சேர்த்தே போட்டுடுறேன். ஓகே, ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ எப்படி இருக்குது இந்த ஸ்லைம்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற ஸ்லைம் நல்லா இருக்கணும்ல, அதனால் பார்க்கலாம். நான் பாதி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதனால் ஓகே, இது எல்லாமே வந்து கிவ்அவே வின்னர்ஸ்க்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், தனியாக கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு. அந்த திங்ஸையும் இப்போ பார்க்கலாம். ஒரு பெரிய சிசர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதே மாதிரி சிசர் தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெட் கலரில். பட் அந்த சிசர் நான் நிறைய கார்ட்போர்டெலாம் கட் பண்ணி அந்த கார்ட்போர்டு மட்டும் தான் கட் பண்ண முடியுது. ரொம்ப வந்து சின்ன சின்ன பேப்பர்லாம் கட் பண்ணும்போது ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஆகிடுது. அதனால இந்த மாதிரி சிசர் அதே மாடலில் இந்த மாதிரி வேறு கலரில் ஒரு சிசர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இந்த சிசர் நம்ம பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, ஃபோம் ஷீட் கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட அடுத்த சைஸ் சிசர் ஒன்று. இது வந்து அந்த மாடலில் கிடைக்கல. இது கொஞ்சம் சிம்பிளாக இப்படி தான் இருந்துச்சு. இதோட ரேட் 50 ரூபா. நான் முன்னாடி வச்சுருந்தால அந்த சிசரோட ரேட் வந்து 100 ரூபா. ஓகேவா? இது வந்து 50 ரூபான்னு போட்டிருக்கு. பட் நம்மளுக்கு வந்து 40 ரூபாவோ 45 ரூபான்னு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சிசருமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்துச்சு. அதுவுமே தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிசர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபெவிபாண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு 80 ருப்பீஸில் இருக்கிற ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். 2-3 யூஸ் பண்ணியிருப்பேன், அடிக்கடி காலியாக போயிடுது. அதனால இந்த மாதிரி பெரிய ஃபெவிபாண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஃபெவிபாண்டில் நிறைய இருக்கும், சீக்கிரம் காலியாகாது. இந்த ஃபெவிபாண்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35 ருப்பீன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நான் இன்னொன்று கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம், சரி காலியாக போட்டதுக்கு அப்புறம் வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். பெயிண்ட்லாம் நிறையலாம் வாங்கல. இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எப்போவுமே நம்ம அக்ரலிக் பாக்ஸில் இருக்காது. அதனால ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் ஒன்று எடுத்தேன். இது வந்து 15 ml இருக்கும். இந்த பெயிண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதோட ரேட் வந்து 25 ருப்பீஸ். ஓகே, இந்த மாதிரி 2 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்கை ப்ளூ ஒன்று அண்ட் பிங்க் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். பிங்க் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதனால் பிங்க் கலர் ஒன்று, ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று 15 ml 2 பீசஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இந்த மாதிரி தனியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெவிகால் இது வந்து 20 ருப்பீஸ். நம்ம வந்து 45 ருப்பீஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அது இருக்குது. பட் இருந்தாலும் சீக்கிரமாக காலி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு 20 ருப்பீ ஃபெவிகாலில் ஒன்றும், பெரிய ஃபெவிகால் ஒன்றும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 75 ருப்பீஸ். இது வந்து சீக்கிரம் காலி ஆகாது, நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதிகமாக. ஆனால் வந்து அடிக்கடி காலியாக போயிடும். அதனால் வந்து ஃபெவிகாலில் பெரிய பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். 20 ருப்பீஸ் எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஹூக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏதாச்சும் நம்ம வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கிராஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹூக் வந்து நம்ம வாலில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஹூக் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு 45 ருப்பீஸ்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல எனக்கு, நான் தப்பாக கூட சொல்லியிருப்பேன். எனக்கு அதை பற்றி ரேட் சரியாக தெரியல. ஓகேவா? மற்றபடி நிறைய இதுக்கு நான் வந்து ரேட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த தடவை. பில்லு சரியாக பார்க்கல, எல்லாமே நிறைய திங்ஸ் இருந்தனால மொத்தமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் தனித்தனியாக பிரித்து பார்க்கல. ஓகே, அதனால் தெரிஞ்ச ரேட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் உங்ககிட்ட, கிவ்அவே வின்னர்ஸ் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு வந்து ஹார்ட் க்ளூ வேணுமா, ஆட்ரிக்லி வேணுமான்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து நான் அது யூஸ் பண்ணதில்லக்கா, வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரே ஒரு குட்டி மட்டும் ஹார்ட் க்ளூக்கு பதிலாக அந்த ஃபோம் ஷீட், சாதா ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட் கேட்டிருந்தீங்க. பட் வந்து இந்த சாதா ஃபோம் ஷீட் எனக்கு கிடைக்கல. நான் வாங்க போகும்போது கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கிற அந்த ஷாப்புக்கு நான் போகவே இல்லை. இந்த சைடே வந்துட்டோம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து வின்னர் சொல்லி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதனால தான் கோச்சிக்காதீங்க, நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், நீங்கள் கேட்டது கொடுக்க முடியலன்னு. பட் மற்ற திங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால
நான் அது வாங்கிட்டேன். சாரி கோச்சிக்காதீங்க. இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய் பாய்.